வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தி புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே. முருகாசரணம். முருகாசரணம். இன்னைக்கு வேல்மாறல்ல 5வது பாடல் நம்ம பார்க்க போறோம். பனைக்கை முக படக்கரட மதத்தவள கஜக்கடவுள் பதத்திடும் நீ களத்து முளை தெரிக்க வரம் ஆகும். இந்த பாடலை முதல்ல நம்ம பிரிச்சு பார்க்கலாம். பனைக்கை முக படக்கரட மதத்தவள கஜக்கடவுள் பதத்து இடும் நிகழத்து முளை தெரிக்க வரமாகும். இதுதான் செய்யுள். இதை நம்ம பாடும் பொழுது சேர்ந்தாப்புல பாடினா நல்லா இருக்கும். பனைக்கை முக படக்கரட மதத்தவள கஜக்கடவுள் பதத்திடும் நீ, பதத்து இடும் நீ களத்து முளைங்கிறத பதத்திடும் நீ களத்து முளை தெரிக்க வரமாகும். இப்படி சேர்ந்து படிச்சா நல்லா இருக்கும். பனைக்கை முக படக்கரட மதத்தவள கஜக்கடவுள் பதத்திடும் நீ களத்து முளை தெரிக்க வரம் ஆகும். இந்த பாடலோட பொருள் கொஞ்சம் பிரிச்சு பார்க்கணும். பனைக்கை முகன்னு சொன்னோம் இல்லையா, அதான் பனைக்கை, அதாவது பனைமரம் போன்று நீண்ட துதிக்கைகளை உடைய. பனைக்கை முக படக்கரடன் சொன்னோம் இல்லையா, இப்போ பனைக்கை பார்த்தாச்சு, அடுத்து முகப்படம் அப்படிங்கறத நம்ம அர்த்தமா எடுத்துக்கணும். முகத்தில் சித்திரை வேலைப்பாடு அணிந்த சீலையை கொண்டிருக்கின்ற, நான் சொல்லும் போதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இது யாரை பத்தினது. அந்த கஜக்கடவுள் இல்லையா. நார்மலா ஒரு யானைக்கு நீண்ட துதிக்கை இருக்கும், அந்த முகத்துக்கு ஒரு சீலையும் போட்டிருப்பாங்க. அதைத்தான் இந்த பாடல் சொல்கிறது. பனைக்கை முக படக்கரட மதத்தவள, மதம் அப்படின்னாலே மத நீர்களை, அதாவது கபாலத்துல மத நீர்கள் கொண்டிருக்கிற, தவள அப்படின்னா வெண்மையான நிறம் கொண்ட, கஜம் அப்படின்னா ஐராவதம் இல்லையா, கடவுள் வாகனமாக கொண்ட, அதாவது அந்த கஜேந்திரனை வாகனமாக கொண்ட கடவுள் யாரு? இந்திரன். இந்திரன் ஒரு தடவை சூரபத்மன் என்ன பண்ணா, இந்திரனையும் தேவாதி தேவர்களையும் ஒரு குகையில அடைச்சு வச்சிருந்தா சில காரணங்களுக்காக. அப்போ முருகன் கை வேல் தான் அந்த காலில் கட்டப்பட்டிருக்கின்ற அந்த சங்கிலில் உள்ள ஆணிகள் எல்லாம் அறுத்தெறிந்து அவர்களை காப்பாற்றியதாக ஒரு ஐதீகம். அதைத்தான் இங்கே சச்சிதானந்த சுவாமிகள் குறிப்பிடுகிறார். பனைக்கை முக படக்கரட மதத்தவள கஜக்கடவுள் பதத்து இடும் நீ நிகழத்து முளை, அதாவது விலங்கின் ஆணியானது. நிகழத்து அப்படின்னா விலங்கு, மூளை அப்படின்னா முளை அப்படின்னா ஆணியானது தெரிக்க அறமாகும், உடைப்பட்டு விழ உதவுகின்ற முருகன் கை வேலே அப்படிங்கிறது இந்த பாடலோட பொருள். இந்த பாடலோட பொருளை சுருக்கமா பார்த்தோம்னா, ஒரு குகையில இந்திரனையும் தேவாதி தேவர்களையும் சூரபத்மன் அடைச்சு வச்சிருந்தான். அப்போ அவர்கள் காலில் இடப்பட்ட விலங்கில் உள்ள ஆணிகளை அறுத்தெறிந்து அவர்களை காப்பாற்றியது முருகன் கை வேலே. அத்தகைய பெருமை வாய்ந்தது இந்த வேல் அப்படிங்கறதா இந்த பாடலோட பொருள். பனைக்கை முக படக்கரட மதத்தவள கஜக்கடவுள் பதத்திடும் நீ களத்து முளை தெரிக்க வரம் ஆகும். அடுத்த பாடல் நாளை. முருகாசரணம்.